விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியை அடுத்த சொக்கநேந்தர் கிராமத்தில் மின்சார பற்றாக்குறையால் விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். மின் பற்றாக்குறையால் 3000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அரசு தலையிட்டு மின் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். உணவு பாதுகாப்பு, சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீடு உள்ளிட்ட மசோதாக்களை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோட்டில் நேதாஜி மார்க்கெட் கனி வணிகர்கள் சங்க ஆண்டு விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த கவுத்தேரி ரயில்வே மேம்பாலம் அருகே மின்கசிவால் பிடித்த தீயில் 6 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த கரும்புகள் சேதமடைந்தன. இதனால் தங்களுக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சிமெண்ட் விலை உயர்வை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கட்டுநர் சங்க முன்னாள் மாநில தலைவர் URC தேவராஜன் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாளை உண்ணாவிரத போராட்டத்தில் கட்டுநர்கள் ஈடுபடப் போவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை கணபதி தமிழ்ச்சங்கம் மற்றும் தமிழ் ஆய்வு மையம் சார்பில் நடைபெற்ற திருக்குறள் எழுதும் போட்டியில் 49 பள்ளிகளில் இருந்து 3400 மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை அறிவதற்காக இந்தியா வந்துள்ள வெளிநாட்டினர் தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்த வெளிநாட்டினர் பொங்கலோ பொங்கல் என சத்தம் எழுப்பி தை திருநாளை வரவேற்றனர்.